சுவையான நூக்கல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய், கிராம்பு, பட்டை, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வதங்கியதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறியதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் கட் பண்ண நூக்கலை சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டு 7 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. நூக்கல் வதங்கி வந்ததும் இதில் அரைச்சி வச்சுருக்க விழுது தேவையான தண்ணி சேர்த்துட்டு இது 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் பச்சை தட்டைப்பயிரை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், சோம்பு, இஞ்சி, வெள்ளையல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு இது 3/4 பதம் வெந்து வந்ததும் இதில் புளி தண்ணி, அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு, இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் சுவையான நூக்கல் குழம்பு தயார். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.